ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியை நடத்துபவர் டி.கே. பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் எம். ஸ்வேதா, கே. கோமதி, ஜி. ராம்குமார், ஏ. கங்காதரன், கே. புவனா, இ. சோபனா. ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியின் வரிசையில் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றிய தொடர் வினாடி வினா நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி சென்னை பெருமையோடு வழங்கிக் கொண்டு வருகிறது. பல்வேறு துறைகளில் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் பல்வேறு தரப்பட்ட மக்களின் வாழ்வு முன்னேற்றத்திற்காகவும் மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி அவற்றை செயல்படுத்தி வருகிறது. மக்கள் அனைத்து திட்டங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அவற்றின் பலன்களை அடைவதற்கும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சி தொடர் ஒரு கருவியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசின் பல்வேறு உயர்கல்வி அமைப்புகள், நாட்டின் சுகாதார கட்டமைப்பு, நாட்டின் சுகாதார ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் பல மத்திய அரசு திட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் மற்றும் ஒரு கூடுதல் தகவலை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். 27/10/2025 முதல் 2/11/2025 வரை மக்கள் விழிப்புணர்வு வாரத்தை கொண்டாடி வருகின்றோம். எனவே அதை பற்றிய விவரங்களை முதல் 2 சுற்றுகள் வாயிலாக தெரிந்து கொள்வோம். இப்பொழுது நிகழ்ச்சியின் விதிமுறைகள். ஒவ்வொரு அணிக்கும் முறையே ஒவ்வொரு வினா தொடுக்கப்படும். சரியான விடையை சொல்லுகின்ற அணி 10 மதிப்பெண்களை பெறுவார்கள். அப்படி அவர்கள் சரியான விடையை சொல்ல தவறி மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டு அவர்கள் சரியான விடையை சொன்னால் அவர்களுக்கு ஊக்க மதிப்பெண் 5 வழங்கப்படும். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? இப்போ நம்ம நிகழ்ச்சியில பங்கு பெற ABC என்ற 3 அணிகள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை நாம் இப்பொழுது அறிமுகம் செய்து வைப்போம். ஏ அணி. என் பேர் ஸ்வேதா. நான் பிடெக் ஐடி படிச்சிருக்கேன். சத்யபாமா யூனிவர்சிட்டி படித்தேன். யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. நீங்கள்? என் பேர் கோமதி. நான் பிஇ முடிச்சிருக்கேன். அம்பாள் ப்ரொஃபஷனல் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கேன். நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட், வாழ்த்துக்கள். நீங்கள் பி அணியினர்? என் பேர் கங்காதரன். நான் பிகாம் முடிச்சிருக்கேன் விவேகானந்த காலேஜ். இப்போ கரண்ட்டாக எம்பிஏ பண்ணுறேன் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில். நீங்கள்? என் பேர் ராம்குமார். விவேகானந்த காலேஜில் பிகாம் முடித்தோம். இப்போ கரண்ட்டாக எம்பிஏ பண்ணிகிட்ருக்கேன் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சி அணியினர்? என் பேர் கே. புவனா. பிஎஸ்சி அக்ரி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் படித்தேன். இப்போ கரண்ட்டாக யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். வெரி குட். நீங்கள்? என் பேர் இ. சோபனா. நானும் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹானர்ஸ் நாமக்கல் அக்ரிகல்ச்சர் காலேஜில் பண்ணேன். கரண்ட்டாக யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். நேராக நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய முதல் சுற்று. இந்த சுற்று ஒரு மக்கள் விழிப்புணர்வு வாரம் பற்றிய ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. ஒவ்வொரு வருடமும் மக்கள் விழிப்புணர்வு வாரம் கொண்டாடும் பொழுது யாருடைய பிறந்த நாளை உள்ளடக்கிய வாரமாக மத்திய அரசு கொண்டாடுகிறது? சர்தார் வல்லபாய் பட்டேல். அக்டோபர் 31. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய முதல் கேள்வியே அழகா சொல்லி ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தினமான அக்டோபர் 31ஆம் தேதியை உள்ளடக்கிய வாரமாக மக்கள் விழிப்புணர்வு வாரம் கொண்டாடப்படுகிறது. இந்த சுற்றினுடைய இரண்டாவது கேள்வி இது பி அணிக்கு. மத்திய அரசின் எந்த அமைப்பு மக்கள் விழிப்புணர்வு வாரத்தை அறிவித்து கொண்டாடுகிறது? மத்திய விழிப்புணர்வு ஆணையம். மத்திய விழிப்புணர்வு ஆணையம். மிகச் சரியான விடை. பி அணியினரும் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் எனப்படும் மத்திய விழிப்புணர்வு ஆணையம் இதை கொண்டாடுகிறது. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. நல்ல கேளுங்க. 27/10/2025 முதல் 2/11/2025 வரை மக்கள் விழிப்புணர்வு வாரம் கொண்டாடுகிறோம். இந்த விழிப்புணர்வு வாரம் கொண்டாடுவதன் முக்கிய நோக்கம் என்ன? முயற்சி பண்ணுங்கள் ஏ அணியினர். ஃபைட் அகெயின்ஸ்ட் கரப்ஷன். ஃபைட் அகெயின்ஸ்ட் கரப்ஷன், அதுதான் முக்கியமான ஒரு நோக்கம். முயற்சி பண்ணுங்கள் பி அணியினர். டிரான்ஸ்பரண்டாக பண்ணணும். டிரான்ஸ்பரண்டா பண்ணணும். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. வெரி குட். அப்புறம் வேற ஏதாவது? சரி, ஏ அணியினருக்கு ஒரு 5 ஊக்க மதிப்பெண்ணும் பி அணியினருக்கு ஒரு 5 ஊக்க மதிப்பெண்ணும் கொடுக்கலாம். சரி, நான் ஓவராலா நான் சொல்லிடுறேன். அதாவது மக்களிடம் நல்ல நெறிமுறைகளை வளர்த்தல், எத்திக்ஸ், வெளிப்படைத்தன்மையை ஊக்குவித்தல், அதுதான் நீங்க சொன்னீங்க டிரான்ஸ்பரன்சி. நீங்க ஒருமைப்பாட்டை வளர்த்தல் போன்ற
நற்பண்புகள், பொது நிர்வாகத்தை கட்டமைத்து ஊழலின் அபாயத்தை மக்கள் விழிப்போடு உணர்ந்து கொள்ளுமாறு செய்தல் போன்றவை இந்த வாரத்தின் நோக்கமாகும். இப்போ அடுத்து இன்னொரு சுற்றும் விழிப்புணர்வு வாரம் பற்றிய ஒரு சுற்று தான். இந்த முதல் கேள்வி ஏ அணியினருக்கு வருகின்றது. ஸோ இந்த ஆண்டு இந்த விழிப்புணர்வு வாரத்தினுடைய மைய கருத்து என்ன? மக்கள் விழிப்புணர்வு வாரத்தினுடைய மைய கருத்து இந்த வருஷம் விஜிலன்ஸ் அவர் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. வெரி குட், ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்கள் பெறுகின்றார்கள். விஜிலியன்ஸ் அவர் ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது விழிப்புணர்வு, கடமையோடு இப்பொறுப்பை கூட்டாக நிறைவேற்றுவது. சரிங்களா? அதுதான் இந்த வருஷத்தினுடைய மைய கோட்பாடு. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு வருகின்றது. மக்கள் விழிப்புணர்வு வாரம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது? அக்டோபர் 31 2000. 2000ஆவது ஆண்டிலிருந்து நம்ம மக்கள் விழிப்புணர்வு வாரத்தை ஒவ்வொரு வருடமும் கொண்டாடி வருகின்றோம். பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள், பாராட்டுதல்கள். இப்போ அடுத்து சி அணியினருக்கு வருதுமா? கேள்வி நல்லா கேளுங்க. நவீன அகில இந்திய சேவைகளின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஆல் இந்தியன் சர்வீசஸ் என்று அழைக்கப்படுபவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல், ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அவர்களுக்கு நம்முடைய கரவொலியை பரிசாக தருவோம். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான் நவீன அகில இந்திய சேவைகளின் தந்தை என்று போற்றப்படுகிறார். சுதந்திரத்துக்கு பிறகு நவீன இந்திய நிர்வாக சேவை IAS மற்றும் இந்திய காவல் சேவை IPS ஆகியவற்றை உருவாக்குவதில் பெரும் பங்கு ஆற்றியதற்காக அவரை நவீன அகில இந்திய சேவைகளின் தந்தை என்று அழைக்கின்றோம். இவர் அரசு ஊழியர்களை ஸ்டீல் ஃப்ரேம், அதாவது எஃகு சட்டகம் என்று அழைத்தார். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாம். இந்த சுற்று மத்திய அரசனுடைய நலத்திட்டங்களை பற்றிய சுற்றுகளை நாம் ஆரம்பிக்கிறோம். முதல் கேள்வி ஏ அணிக்கு. இந்த சுற்று ஒரு விரிவாக்கம் பற்றிய ஒரு சுற்று, எக்ஸ்பான்ஷன். NACO இதனுடைய விரிவு என்ன? நீங்கள் பி அணியினர். நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். மிக அழகாக சொல்லியிருக்கின்றார் பி அணியினர். நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், அதுதான் சரியான பதில். பி அணியினர் 5 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்பொழுது அடுத்த கேள்வி பி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகின்றது. இது என்ன எக்ஸ்பான்ஷன் நீங்க சொல்லணும். DIPAM. நீங்கள் சி அணியினர். டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட். சூப்பர், எக்ஸலண்டா சொல்லியிருக்கீங்க. சி அணியினருக்கு பாராட்டுதல்கள். 5 மதிப்பெண்களை சி அணியினர் பெறுகின்றார்கள். டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட், அதுதான் DIPAM. இது நம்ம மத்திய அரசாங்கத்தினுடைய ஏதாவது அவங்க முதலீடுகள் செய்யும் பொழுது இந்த துறை தான் மிக முக்கிய பங்கை ஆற்றி வருகின்றது. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு உங்களுடைய முறையிலேயே வருகின்றது. STARS, ஸ்டார்ஸ், இதனுடைய விரிவு என்ன? நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நீங்கள் பி அணியினர். சரி, இப்போ நான் சரியான விடையை சொல்லிடுறேன். ஸ்ட்ரென்தனிங் டீச்சிங் லேர்னிங் அண்ட் ரிசல்ட்ஸ் ஃபார் ஸ்டேட்ஸ். சரிங்களா? இதுதான் இதனுடைய விரிவு. ஸ்ட்ரென்தனிங் டீச்சிங் லேர்னிங் அண்ட் ரிசல்ட்ஸ் ஃபார் ஸ்டேட்ஸ். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாம். அடுத்த சுற்று ஒரு GST பற்றிய ஒரு சுற்று இல்லையா? நிறைய முக்கியமான GSTயினுடைய வரி விகிதங்கள்லாம் திருத்தப்பட்டு மக்களுக்கு மிக அதிகமான அளவிலே பயனளித்து கொண்டிருக்கிறதுன்னு எல்லாம் தெரியும். அதில் சில GST வரி விகிதங்களை பற்றி பார்ப்போம். சரியா? இப்போ முதல் கேள்வி ஏ அணிக்கு. பேரிச்சம்பழம், அத்திப்பழம் போன்ற பழங்களின் உலர் பழ வகைகள், ட்ரை ஃப்ரூட், மற்றும் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு போன்றவைகளின் GST வரி விகிதங்கள் எந்த விகிதத்திலிருந்து எந்த விகிதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது? ஏ அணியினர் முயற்சி பண்ண போறீங்களா? சீக்கிரமா முயற்சி பண்ணுங்க. 18% to 5%. மிக சரியான விடை. 18%லிருந்து 5%. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். இப்பொழுது அடுத்த கேள்வி பி அணியினருக்கு வருகின்றது. ரூபாய் 2500க்கு குறைவாக உள்ள ஒரு ஜோடி செருப்புகளின் GST வரி விகிதங்கள் எந்த அளவிலிருந்து எந்த அளவாக குறைக்கப்பட்டிருக்கின்றன? 12% முதல் 5% குறைக்கப்படும். மிகச்சரியான விடை. 12%லிருந்து 5% குறைக்கப்பட்டிருக்கிறது. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை அவருடைய முறையிலேயே பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த கேள்வி சி அணியினர். நல்லா கேளுங்கம்மா. 22/9/2025 அன்று முதல் அமலுக்கு வந்த GST வரி குறைப்பின்படி
ஆட்டோ ரிக்ஷாக்கள் மற்றும் சரக்குகளை ஏற்றிச் செல்லும் 3 சக்கர வாகனங்களின் ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது? 28 18%. மிகச் சரியான விடை. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. 28 18%. சி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். இப்ப அடுத்த சுற்று போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நம்ம ஸ்கோரை பார்த்துருவோம். சரிங்களா? மதிப்பீட்டாளர்கள் இப்பொழுது மதிப்பெண்களை சொல்லுவார்கள். 4 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ உடைய ஸ்கோர் 30 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 40 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 25 பாயிண்ட்ஸ். பி டீம் 40 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை ஏ வித் 30 பாயிண்ட்ஸ். இந்த சுற்று வந்து உயர்கல்வி நிறுவனங்கள் பற்றிய ஒரு சுற்று. நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த முதல் கேள்வி வந்து ஏ அணிக்கு. இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் எனப்படும் சிறப்பு வாய்ந்த கல்வி நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அவைகளின் தரத்தை மிக அதிகமான அளவிற்கு உயர்த்துவதற்கும் உலகின் தலை சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்களுக்கு இணையாக அவற்றை முன்னேற்றவும் அந்த நிறுவனங்களுக்கு கூடுதல் தன்னாட்சி வழங்கவும் மத்திய அரசு திட்டமிட்டு சில கல்வி நிறுவனங்களை தேர்ந்தெடுத்துள்ளது. அவற்றில் தமிழ்நாட்டிலே இருந்து 3 கல்வி நிறுவனங்கள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் என்ற அந்தஸ்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அவைகள் என்னன்னு சொல்லணும். ஐஐடி மெட்ராஸ், மெட்ராஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஏ அணியினர் 2 கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஐஐடி மெட்ராஸ் சரியான விடை. வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி விஐடி அதுவும் சரியான விடை. உங்களுக்கு 5 மதிப்பெண் கொடுக்கலாம். இன்னொரு ஒரு பேரை வந்து கரெக்டாக சொல்லணும். நீங்கள் பி அணியினர் சரியான விடை நான் சொல்லிடுறேன். அமிர்த விஸ்வ வித்யாபீடம் கோயம்புத்தூர், அதுதான் அந்த 3வது கல்வி நிறுவனம். இப்போ இதுல வந்து இவைகளில் அரசு கல்வி நிறுவனங்கள் ஏதாவது இருந்தால் அந்த அரசு கல்வி நிறுவனங்களுக்கு நிதி உதவியும் வழங்கப்படுகிறது. இது ஒரு கூடுதல் தகவல். இப்போ அடுத்து வந்து பி அணியினருக்கு 2வது கேள்வி. ஐஐடி, ஐஐஎம் மற்றும் எய்ம்ஸ் ஏஐஐஎம்எஸ் ஆகிய 3ம் அமையப்பெற்ற இந்திய நகரங்கள் 2 இருக்கிறது. அது என்னென்ன நகரங்கள்? டெல்லி, மும்பை. இல்ல, தவறு, எல்லாமே தவறு. டெல்லியில வந்து ஐஐடி இருக்கு, ஆனா ஐஐஎம் கிடையாது. எய்ம்ஸ் இருக்கு. சரிங்களா? சரி, நானே சொல்லிடுறேன். கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான் இது. கவுஹாட்டி மற்றும் ஜம்மு ஆகிய நகரங்களில் ஐஐடி, ஐஐஎம் மற்றும் எய்ம்ஸ் உள்ளது. சரிங்களா? இப்ப அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. இந்தியாவின் முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை எந்த ஆண்டு எந்த நகரத்தில் நிறுவப்பட்டது? இந்தியாவின் முதல் எய்ம்ஸ் 1956 நியூ டெல்லியில். மிகச் சரியான விடை. அழகா சொல்லியிருக்காங்க சி அணியினர். சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இந்த சுற்று முடிவடைது. இப்போ அடுத்தது வந்து ஒரு ஆடியோ சுற்று. இப்போ ஒரு வாய்ஸ் வரும். அந்த வாய்ஸை நல்லா கேட்டுட்டு அது என்ன திட்டம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? Since 2019, 15 crore households representing 80% of India's rural population have been provided access to portable tap water connections. To achieve 100% coverage, I am pleased to announce the extension of this mission until 2028. நீங்க கேட்டீங்க இல்லீங்களா? இது என்ன திட்டத்தை பத்தி சொல்றாங்க அவங்க? ஜல் ஜீவன் மிஷன். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்தது 2வது ஒரு வாய்ஸ் கேட்க போறீங்க. அவங்க எந்த ஸ்கீமை பத்தி சொல்றாங்க அப்படின்றத சொல்லணும். இது வந்து பி அணியினருக்கு. मेरे परिवारजनों, एमपी के मन में मोदी क्यों है? इसका एक उदाहरण पीएम गरीब कल्याण अन्न योजना है. ऐसे तो ये योजना 1 महीने के बाद दिसंबर महीने में पूरी हो रही है. दिसंबर में जब योजना पूरी होगी तो मेरा निश्चय है कि आने वाले 5 वर्ष के लिए फिर से. இப்போ நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுடைய குரலை கேட்டீர்கள். அவர் எந்த திட்டத்தை பத்தி சொல்றாரு அப்படின்னு சொல்லுங்க. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. அழகா சொல்றாரு அவரு. சரி, பரவாயில்ல. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த கேள்வி வந்து சி அணியினருக்கு. நீங்களும் ஒரு வாய்ஸ் கேட்க போறீங்க. அதை நல்லா கேட்டுட்டு அது வந்து என்ன ஸ்கீமை பத்தி சொல்றாருன்னு சொல்லுங்க. That's something my ministry is associated with. 1 crore 19 lakh units have been sanctioned under the Pradhan Mantri Awas Yojana. And in this, I looked at the figures before coming here today. There is a stipulation that the title of the home under each of those 4 verticals
has to be in the name of the lady of the house. Why? Or co-jointly. Because it stands to reason that if there is ever any domestic discord, and I'm choosing my words very careful, in a traditional society which is patriarchal or dominated by patriarchy, you will have the mother or the sister or the daughter shortchanged. இப்போ மாண்புமிகு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி அவர்களுடைய வாய்ஸை கேட்டீங்க. ஒரு திட்டத்தை பற்றி சொல்கிறாரு, ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அது என்ன திட்டம்னு சொல்லணும். கேள்வி சி அணியினருக்கு. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்துக்கு புகழ்பெற்ற திட்டம் அது. சி அணியினரும் 10 மதிப்பெண்களை, முழு மதிப்பெண்களை அவர்களுடைய முறையிலேயே பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாம். இது ஒரு பொது சுற்று, சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. ஸ்டாண்ட் அப் இந்தியா என்னும் மத்திய அரசு திட்டம் யாருக்கானது? எந்த பிரிவினருக்கு ஆனது ஸ்டாண்ட் அப் இந்தியா? உமன், எஸ்சி எஸ்டி ஆண்டர்பிரினர்ஸ். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. மகளிர் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் பழங்குடியினருக்கான திட்டமாகும். தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியினர் மற்றும் மகளிர் சமுதாயத்தினரிடையே சிறு தொழில் துவங்கும் எண்ணத்தை ஊக்குவித்து அவர்களுக்கு பிணையமில்லா வட்டிக்கடன்களை வழங்கி அவர்கள் பசுமை நிறுவனங்களை அமைக்க உதவி புரிதலே ஸ்டாண்ட் அப் இந்தியா என்னும் திட்டமாகும். கொலட்ரல் ஃப்ரீ அவங்களுக்கு லோன் கொடுக்கறது. இது கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. நமாமி கங்கே புரோகிராம் என்பது எதை குறித்த திட்டமாகும்? கங்கை ஆறை சுத்தம் பண்ணுறதுக்கான உள்ள ஸ்கீம் கரெக்ட். கங்கை ஆற்றை தூய்மைப்படுத்தும் திட்டமாகும். உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் பி அணியினருக்கு. கங்கை ஆற்றை தூய்மைப்படுத்தும் திட்டமாகும் இது. கங்கையில் கலக்கும் மாசுகளை அகற்றி தூய்மைப்படுத்துதல், நதியில் எப்பொழுதும் நீர் ஓட்டத்தை ஏற்படுத்துதல், நதி செல்லும் இடங்களின் சுற்றுச்சூழலை மேம்படுத்துதல் போன்றவை இதில் அடங்கும். இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு வருகின்றது. நல்ல கேளுங்க. சௌபாக்கிய யோஜனா என்னும் திட்டம் எந்த நோக்கத்தோடு செயல்படுகிறது? யூனிவர்சல் ஹோல்டிங் எலக்ட்ரிசிட்டி. இன்னும் நல்ல தமிழில் சொல்லுங்க, டீட்டெயில்டா. அதாவது இப்போ இந்த கரண்ட் இல்லாத இடங்கள்ல கூட இந்த மூலமா கரண்ட் அவங்களுக்கு முக்கியம். சரி, அவங்களுக்கு ஒரு 10 மதிப்பெண்கள் கொடுத்துடலாம். சி அணியினர். மின்சாரம் இல்லாத அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் நகரில் நலிந்து வாழும் வீடுகளுக்கும் மின் வசதி ஏற்படுத்தி கொடுத்தல் இத்திட்டத்தினுடைய நோக்கமாகும். இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாம். இதுவும் ஒரு பொது சுற்று தான். முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. PMEGP என்னும் திட்டம் எந்த நோக்கத்தினை அடிப்படையாக கொண்டது? PMEGP. சரி, இப்போ வாய்ப்பு பி அணிக்கு கொடுக்கலாமா? சொல்லுங்க. வேலை வாய்ப்பை முன்னேற்றணும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும், அதுக்காண்டி இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. PMEGP என்பது பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் என்பதாகும். இது கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் வேலை வாய்ப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட ஒரு மத்திய அரசு திட்டமாகும். இது சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மால், மைக்ரோ அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையத்தால் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. சரிங்களா? இத்திட்டத்தின் கீழ் சுய தொழில் தொடங்க வங்கி கடன்கள் மானியத்துடன் வழங்கப்படுகின்றது. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு உங்களுடைய முறையிலேயே வருகிறது. நல்ல கேளுங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேள்வி இது. உலக உணவு இந்தியா 2025 வேர்ல்டு ஃபுட் இந்தியா 2025 என்னும் மாநாடு சமீபத்தில் எந்த நகரத்தில் நடைபெற்றது? இப்போ வாய்ப்பு சி அணியினருக்கு கொடுக்கலாமா? நியூ டெல்லி. நியூ டெல்லி மிகச் சரியான விடை. சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். கடந்த செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை புதுடெல்லியில் பாரத் மண்டபம் என்னும் பிரம்மாண்ட கட்டிடத்தில் இந்த மாநாடு நடந்தது. இந்தியாவின் உணவு பதப்படுத்தும் துறையை மேம்படுத்தவும் உலகளாவிய முதலீட்டை ஈர்ப்பதற்கும் உணவு பதப்படுத்தும் தொழில்கள் அமைச்சகத்தால் இம்மாநாடு நிகழ்த்தப்பட்டது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், சரிங்களா, MOFP. ஏறக்குறைய 1.02 லட்சம் கோடிகள் முதலீடுகளாக 26 கம்பெனிகள் மூலம் பெறப்பட்ட இம்மாநாட்டில் இம்முதலீடுகள் மூலம் 66,000 நேரடி வேலைவாய்ப்புகளும்
10 லட்சம் மறைமுக வேலைவாய்ப்புகளும் உருவாக இருக்கின்றன. ரொம்ப அற்புதமான ஒரு மாநாடு. இப்போ அடுத்த கேள்வி வந்து சி அணியினருக்கு சாகர் மாலா மற்றும் பாரத் மாலா திட்டங்கள் மூலம் கிடைக்கும் பொது நற்பயன் என்ன? வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்பு இல்லை. நீங்கள் ஏ அணியினர், நீங்கள் பி அணியினர். ஈஸியாக டிரான்ஸ்போர்ட். ரொம்ப சரியான விடை. பி அணியினர் 5 மதிப்பெண்களை ஊக்க மதிப்பெண்கள் பெறுகின்றார்கள். போக்குவரத்து முன்னேற்றம் தான் முக்கியமான ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு பொது நற்பலன். சாகர்மாலா திட்டம் கடல் சார்ந்த வர்த்தகத்தையும் துறைமுக இணைப்பையும் மேம்படுத்த உதவுகிறது. பாரத் மாலா திட்டம் உள்நாட்டு சரக்கு போக்குவரத்தை அதிகரிக்கவும் தளவாட செலவுகளை குறைக்கவும் சாலை இணைப்பை மேம்படுத்தவும் பெரும் பங்கு ஆற்றுகிறது. இப்போ வந்து நம்ம அடுத்த சுற்று போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோமா? 8 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 55 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 70 பாயிண்ட்ஸ், சி டீம் ஸ்கோர் 60 பாயிண்ட்ஸ். பி டீம் 70 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை சி வித் 60 பாயிண்ட்ஸ். ஸோ பி அணியினர் 70 மதிப்பெண்களை பெற்று முன்னிலையிலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அருகாமையிலே 60 மதிப்பெண்களோடு சி அணியினர் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் மிக அருகாமையிலே 55 மதிப்பெண்களோடு ஏ அணியினர் 3ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். எல்லாருக்குமே ஒரு கடுமையான போட்டியாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக எல்லாருமே ஆன்சர் பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள். முதல் சுற்று வந்து மறுபடியும் ஒரு விரிவாக்கம். இந்த சுற்றினுடைய முதல் கேள்வி ஏ அணிக்கு வருகிறது. PMSSN இதனுடைய விரிவு என்ன? ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஸ்கீம் இது. PMSSN பிரதான் மந்திரி ஸ்வஸ்தியா ஸ்வரக்ஷா நிதி. சூப்பர், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷ நிதி, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினர், நீங்களும் அதை சொல்லுவீங்க, 10 மதிப்பெண்களை வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். NBTC இதனுடைய விரிவு என்ன? நேஷனல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கவுன்சில். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. பி அணியினரும் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள், பாராட்டுதல்கள். நேஷனல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கவுன்சில். இப்போ அடுத்தது சி அணியினர். REPM இதனுடைய விரிவு என்ன? REPM ரேர் பெர்மனன்ட் மேக்னெட் ஞாபகம் இருக்கு. சரி. இப்போ ஏ அணி, நீங்கள் அந்த விட்டு போனதை மட்டும் நீங்கள் சொல்லுங்க. எர்த் பெர்மனன்ட் மேக்னெட். ஓ சூப்பர். சி அணியினருக்கு 5 மதிப்பெண்களும் ஏ அணியினருக்கு 5 மதிப்பெண்களும் வழங்கப்படுகிறது. ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட், ஏன்னா இன்னைக்கு ரொம்ப மிக அது ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால அதை பற்றி ரொம்ப அதிகமான அளவிலே எல்லாரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாம். இது வந்து ஒரு முக்கியமான சுற்று. ICMRன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதை பற்றிய ஒரு சுற்று. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம். முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. ICMR அதனுடைய பழைய பெயர் என்ன? ICMR மாற்றிய ரொம்ப வருஷம் ஆச்சு. பட் இருந்தாலும் ICMRனுடைய முன்னாடி பழைய பெயர் என்னன்னு சொல்லணும். இப்பொழுது வாய்ப்பு பி அணியினருக்கு. இந்தியன் ரிசர்ச் ஃபண்ட் அசோசியேஷன். சூப்பர். இந்தியன் ரிசர்ச் ஃபண்ட் அசோசியேஷன், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். இது 1911ஆம் ஆண்டு IRFA என்ற பெயரில் தொடங்கப்பட்டு பின்பு 1949ஆம் ஆண்டு ICMR இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் என்று பெயர் மாற்றம் பெற்றது. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு உங்களுடைய முறையிலேயே வருகிறது. கேள்வியை நல்லா கேளுங்க. இந்தியாவின் மருத்துவ ஆராய்ச்சிக்கான மிக உயர்ந்த அமைப்பு எது? இந்தியாவின் மருத்துவ ஆராய்ச்சிக்கான மிக உயர்ந்த அமைப்பு சொல்லுங்க. இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். அதேதான், ICMR தான் இந்தியாவினுடைய மிக உயர்ந்த ஆராய்ச்சிக்கான அமைப்பு, மருத்துவ ஆராய்ச்சிக்கான அமைப்பு. ICMR தான் சரியான விடை. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் நாடு முழுவதும் மனித உயிர் சம்பந்தமான மருத்துவ ஆராய்ச்சியை உருவாக்குதல், ஒருங்கிணைத்தல் மற்றும் ஊக்குவித்தல் ஆகியவை இதனுடைய பணிகளாகும். இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இதற்கு 3125 கோடி ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப அடுத்த கேள்வி வந்து சி அணியினருக்கு வருகின்றது. ICMRனுடைய ஆராய்ச்சி மையங்கள் சென்னையில் மொத்தம் எத்தனை உள்ளது? ICMRின் ஆராய்ச்சி மையங்கள் சென்னையில் மொத்தம் எத்தனை உள்ளது? 3. ரொம்ப சரியான விடை. அவை என்னன்னு சொல்லுங்க. எதுக்கானது அப்படின்னா சும்மா ஒரே ஒரு லைன் சொன்னீங்கன்னா கூட போறோம். சரி, நீங்க முயற்சி பண்ணுங்க பி அணியினர். டியூபர்குலோசிஸ், எபிடமாலஜி, மலேரியா. சூப்பர். 3 இடங்கள் என்று சொன்னதற்காக சி அணியினர் 5 மதிப்பெண்களையும்
அந்த 3 ஆராய்ச்சி நிறுவனங்கள் என்ன என்று ரொம்ப அழகாக சொன்னாங்க பி அணியினர். அவர்களுக்கும் 5 மதிப்பெண்கள். சென்னையில் 3 இடத்துல இருக்கு. தேசிய தொற்று நோயியல் நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எபிடமாலஜி சென்னை அயப்பாக்கம் பகுதியில் இது உள்ளது. அடுத்தது வந்து 2வது வந்து சென்னை காசநோய் ஆராய்ச்சி நிறுவனம் சேத்துப்பட்டில் இருக்குது, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ரிசர்ச் இன் டியூபர்குலோசிஸ். 3வது வந்து தேசிய மலேரியா ஆராய்ச்சி நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மலேரியா ரிசர்ச் ஃபீல்டு யூனிட்டாக இந்த 3ம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மலேரியா ஆராய்ச்சி நிறுவனமும் அயப்பாக்கத்தில் தான் இருக்குது. சரிங்களா, ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணீங்க. இப்போ அடுத்த சுற்றுக்கு நம்ம போகலாம். இந்த சுற்று வந்து சுகாதார ஆராய்ச்சி நிறுவனங்களை பற்றி ஒரு சுற்று. சரிங்களா, இப்போ வந்து ஏ அணியினருக்கு முதல் கேள்வி. பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா எங்குள்ளது? குன்னூர், தமிழ்நாடு. குன்னூர், தமிழ்நாடு. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க, குன்னூர், தமிழ்நாடு. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்தது வந்து பி அணியினருக்கு. தமிழ்நாட்டில் குன்னூரில் அமைந்துள்ள பாஸ்டியர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா என்னும் மருத்துவ நிறுவனம் எப்பணிகளை மேற்கொள்ளுகிறது? நீங்கள் முயற்சி செய்யுங்கள். சி அணியினர். ராபிஸ் சி அணியினருக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள். இந்த நிறுவனம் ராபீஸ் எனப்படும் வெறிநாய்க்கடி தடுப்பூசிகளை தயாரிக்கிறது. டிபிடி எனப்படும் ட்ரிபிள் ஆன்டிஜன் தடுப்பூசிகளை 2008 வரை இந்த நிறுவனம் தயாரித்து வந்தது. இப்போ அடுத்த கேள்வி வந்து சி அணியினருக்கு வருகின்றது. மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் ஜிப்மர் பாண்டிச்சேரி மருத்துவமனை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? பி அணியினர். சரி, நான் சொல்லிடுறேன். நீங்கள்லாம் நினைச்சு பார்க்காத அளவுக்கு ரொம்ப பழமையான ஒரு மருத்துவமனை. 1823ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி துவங்க பெற்றது. இது நெப்போலியன் ஜோசப் லூயிஸ் பான்டெம்ஸ் என்ற பிரெஞ்சு கவர்னர் ஜெனரலால் உருவாக்கப்பட்டது. இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் சுமார் 1450 கோடி ரூபாய் இம்மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாம். இந்த சுற்றும் வந்து ஒரு ஆடியோ ரவுண்டு கேட்க போகிறீங்க. இதே மாதிரி என்ன ஆடியோன்றதை பார்த்துட்டு என்ன திட்டம்னு சொல்லணும். முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. நல்லா கேளுங்கம்மா ஆடியோவை. Facilitate short-term loans for 7.7 crore farmers, fishermen and dairy farmers. The loan limit under modified interest subvention scheme will be enhanced from 3 lakh rupees to 5 lakh rupees. இப்போ இது வந்து ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு திட்டம். இது ரொம்ப மிக ஒரு பிரபலமான ஒரு திட்டம். இது என்ன திட்டத்தை பற்றி அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். ஏ அணியினர். கிசான் கிரெடிட் கார்டு. கிசான் கிரெடிட் கார்டு. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த கேள்வி வந்து பி அணியினருக்கு. நீங்களும் கேளுங்க. जो जमीन पर जिनका कब्जा और अधिकृत रूप से सरकार ने उनको कहा है पट्टे दिए, लेकिन वैधानिक कोई लीगल उनके पास पेपर्स नहीं है, उस पर भी हम चर्चा करके जो खेती कर रहे हैं और सरकार की अनुमति से खेती कर रहे हैं, कैसे उनको प्रधानमंत्री किसान सम्मान निधि का लाभ मिले, उस दिशा में हम लोग काम करेंगे. फसल बीमा योजना में बागवानी फसलों के कवरेज के लिए भी ஒரு முக்கியமான திட்டத்தை பற்றி சொல்கிறாரு. சரிங்களா, அது வந்து விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திட்டம். அந்த திட்டத்துடைய பேர் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். பி அணியினர். சங்கல்ப் யோஜனா. இல்லை தவறு. நீங்கள் சி அணியினர். பிரதான் மந்திரி கிசான் யோஜனா. திட்டத்துடைய பேர் வந்து பிரதான் மந்திரி கிசான் சம்மான் யோஜனா. சொல்கிறார், அழகாக சொல்கிறார் அவரு. சரிங்களா, இது வந்து விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 6000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அந்த திட்டம் தான் அது. இந்த வாய்ஸ் நீங்கள் கேட்ட வாய்ஸ் வந்து மாண்புமிகு மத்திய விவசாயத்துறை மந்திரி திரு சிவராஜ் சிங் சௌஹான் அவருடைய வாய்ஸ் தான் நீங்கள் கேட்டீங்க. இப்போ அடுத்தது இந்த சுற்றினுடைய கடைசி கேள்வி. இது வந்து சி அணியினருக்கு. जनधन योजना के माध्यम से भारत सरकार का, रिजर्व बैंक का, सभी बैंकों का ये प्रयास है कि जिस प्रकार से देश की प्रगति हो रही है वो एक इंक्लूसिव विकास हो, उसमें सभी का विकास हो, और उसी के तहत जो जनधन योजना हमने यहाँ पे प्रारंभ करी 11 वर्ष पूर्व, और सभी के जो छूट गए थे बैंक खाते उसमें हमने खोले. आज जब उनको 10 वर्ष पूर्ण हो चुके हैं तो ரொம்ப ஒரு பாப்புலரான ரொம்ப ஒரு பாப்புலரான ஸ்கீமை பற்றி சொல்கிறாரு.
ரிசர்வ் பேங்க்குடைய கவர்னர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா அவர்கள் தான் அவருடைய வாய்ஸு. பட் அவர் ரொம்ப பாப்புலரான ஒரு இதை பற்றி சொல்கிறார். என்ன திட்டம்னு சொல்லுங்கள். சி அணியினர். ஜன்தன் யோஜனா. ஜன்தன் யோஜனா மிகச்சரியான விடை. சி அணியினர் உங்களுக்கு 10 முழு மதிப்பெண்கள். 12 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ உடைய ஸ்கோர் 90 பாயிண்ட்ஸ், பி ஸ்கோர் 100 பாயிண்ட்ஸ், சி ஸ்கோர் 85 பாயிண்ட்ஸ். பி 100 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை ஏ வித் 90 பாயிண்ட்ஸ். பி அணி 100 மதிப்பெண்களோடு முன்னிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அருகாமையில் ஏ அணியினர் 90 மதிப்பெண்களும் சி அணியினர் 85 மதிப்பெண்களும் பெற்றிருக்கிறார்கள். போட்டி கடுமையாக தான் இருக்குது, அதே மாதிரி கடுமையாக தான் போயிட்டுருக்கு. எல்லாரும் நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க. முதல் கேள்வி இது ஒரு பொது சுற்று தான். மிஸ்டி இயக்கம் எந்த துறை முன்னேற்றத்திற்கானது? MISTI மிஸ்டி சொல்லுங்க. ஏ அணியினர். சரி, சி அணியினர் மேங்க்ரோவ் ஃபாரஸ்டினுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டு. இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். கடலோர மாநிலங்களில் உள்ள சதுப்பு நில காடுகளை பாதுகாத்தல் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். கடலோர அரிப்புக்கு எதிராக சதுப்பு நில காடுகளை பாதுகாக்கவும் அதன் மூலம் கடலோர சமூக மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றவும் இத்திட்டம் பயன்படுகிறது. இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. EDAAKHIL EDAKIL என்னும் இணையதளம் யாருக்காக உருவாக்கப்பட்ட இணையதளமாகும்? கன்சியூமர் உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற. ரொம்ப அழகாக சொல்லுங்க. கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்காக. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். இது நுகர்வோர் பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இணையதளமாகும். இது நுகர்வோர்கள் மற்றும் அவர்களது வழக்கறிஞர்கள் புகார்களை பதிவு செய்யவும் அதனை கண்காணிக்கவும் இந்த இணையதளம் பயன்படுத்தப்படுகிறது. இது நுகர்வோர் குறை தீர்க்கும் முறையை எளிதாக்கவும் திறமையானதாக்கவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் ஆக்குகிறது. சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு போது. புகழ்பெற்ற விவசாய கடன் அட்டை எனப்படும் கிசான் கிரெடிட் கார்டு எந்த துறையின் ஒத்துழைப்போடு வடிவமைக்கப்பட்டது? KCC கிரெடிட் கார்டு அட்டை இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணது யாரு? நீங்கள் சொல்லுங்க. சி அணி சொல்லுங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் சொல்லுங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர். மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர். இல்ல அது ஒரு புகழ்பெற்ற ஒரு வங்கியினுடைய இதுல இருந்து எடுத்தாங்க இதை. சரி, இப்போ வாய்ப்பு நான் பி அணியினருக்கு கொடுக்குறேன். ரிசர்வ் பேங்க் ஆஃப். இல்ல. சரி, இப்போ நான் சரியான விடையை சொல்லிடுறேன். இதை முதல்ல வடிவமைத்தது நபார்டு வங்கி. அந்த நபார்டு வங்கியினுடைய இதுலேருந்து தான் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் இந்த KCC வடிவமைக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ அடுத்த சுற்றுக்கு போயிடலாம். இது ரொம்ப ஒரு முக்கியமான சுற்று, நல்லா கேளுங்க. விக்சித் கிருஷி சங்கல்ப் அபியான் வளர்ந்த விவசாய உறுதிமொழி பிரச்சாரம், அதை பற்றி ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. விக்சித் கிருஷி சங்கல்ப் அபியான் அல்லது வளர்ந்த விவசாய உறுதிமொழி பிரச்சாரத்தின் முதல் கட்டம் எப்பொழுது நடைபெற்றது? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எப்ப நடந்தது? நீங்கள் பி அணியினர். மே 29, 2025. 2025. ரொம்ப அழகா சொல்லுங்க. மே 29 எத்தனை நாள்? 15 நாள். அப்ராக்சிமேட்லி. சரிங்களா? நோ ப்ராப்ளம், கரெக்டாக சொல்லியிருக்காரு. பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரை கரீஃப் பருவத்திற்கு முன்னதாக ICAR எனப்படும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தால் நாடு தழுவிய பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்போ அடுத்தது பி அணிக்கு. விக்சித் கிருஷி சங்கல்ப் அபியான் அல்லது வளர்ந்த விவசாய உறுதிமொழி பிரச்சாரத்தின் இரண்டாம் கட்டம் எப்பொழுது எந்த பருவத்திற்கு முன்பு நடைபெற்றது? அக்டோபர் 3 அக்டோபர் 18. வெரி குட், ரொம்ப சூப்பர். ராபி சீசன். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். 16 நாட்களை கொண்ட இப்பிரச்சாரம் சென்ற அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரை குளிர்கால ரபி பருவத்திற்கு முன்பாக நடைபெற்றது. சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. விக்சித் கிருஷி சங்கல்ப் அபியான் அல்லது வளர்ந்த விவசாய உறுதிமொழி பிரச்சாரம் என்னும் பிரச்சாரத்தின் முக்கிய நோக்கம் என்ன? சொல்லுங்க. சயின்டிஸ்டுக்கும் அந்த விவசாயிகளுக்கும் இடையே ஒரு ரிலேஷன் கொண்டு வரணுங்கிறதுக்காக. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. சி அணியினருக்கு நம்முடைய பாராட்டுதல்கள்.
அதாவது அவங்க சொன்ன மாதிரி சயின்டிஸ்ட்டுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு நேரடி தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தது. விவசாயத்தில் நவீன முறைகளை புகுத்தி விவசாயத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான திட்டமாகும். இது மண் பரிசோதனை, மண் வளம், நவீன சாகுபடி முறைகள், மாறுபட்ட பயிர் வகைகள் என்னும் பலவற்றை உள்ளடக்கியது. விவசாய விஞ்ஞானிகளுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே பரஸ்பர பேச்சுவார்த்தை மூலம் விவசாயம் பெருக வழிவகைகள் செய்தல் இது திட்டத்தின் நோக்கமாகும். இப்போ அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா? இந்த சுற்றும் ஒரு பொது சுற்று தான். நல்ல கேளுங்க. ஏ அணியினர். சௌத்ரி சரண் சிங் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அனிமல் ஹெல்த் எனப்படும் தேசிய விலங்கு சுகாதார நிறுவனம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? எந்த நகரத்தில்? நீங்கள் பி அணியினர். உத்தரப்பிரதேசம். என்ன சிட்டி? சரி, உத்தரப்பிரதேசம்னு சொன்னதுக்காக ஒரு 5 மதிப்பெண் தரேன் நானே பி அணியினருக்கு. இது உத்தரப்பிரதேச மாகாணத்தில் பாக்பட் என்னும் இடத்தில் உள்ளது. இது புதுடெல்லியிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த நிறுவனம் இந்தியாவில் கால்நடை உயிரியல் பொருட்களுக்கான உச்சக்கட்ட தர கட்டுப்பாடு மற்றும் ஒழுங்குமுறை ஆய்வகமாகும். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு உங்கள் முறையிலேயே வருகிறது. பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மன்தன் யோஜனா திட்டம் எந்த பிரிவினருக்கான திட்டமாகும்? எந்த வகை திட்டம்? எந்த பிரிவினருக்கான எந்த வகை திட்டம்? 18 வயதிலிருந்து 40 வயது வரைக்குள்ள இருக்கிறவங்க வந்து பென்ஷன் ஸ்கீம் 15,000 ரூபாய் கீழே வாங்குறாங்க. லேபர்ஸ், அதாவது லேபர்ஸ்லேயே அமைப்பு சாரா தொழிலாளர்களின் முதியோர் பாதுகாப்பு மற்றும் சமூக பாதுகாப்பிற்காக மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டமாகும். தெருவோர வியாபாரிகள், ரிக்ஷாக்காரர்கள், விவசாய தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள் போன்றோருக்கான திட்டமாகும். இது ஒரு தன்னார்வ மற்றும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமாகும். அவர்களுக்கு ஓய்வூதியம் சுமார் 3000 ரூபாய் வரை வழங்கப்படுகிறது. பயனாளிகளின் வயதுக்கு ஏற்ப அவர்கள் பங்களிப்பை செலுத்தினால் அவர்களுக்கு 60 வயதுக்கு பின்பு மாதந்தோறும் 3000 ரூபாய் கிடைக்கிறது. 10 மதிப்பெண்கள் கொடுத்துருங்க பி அணியினருக்கு. சரிங்களா? இப்போ அடுத்து சி அணியினருக்குமா. இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பாப்புலேஷன் சயின்ஸ் எனப்படும் சர்வதேச மக்கள் தொகை அறிவியல் நிறுவனம் இந்தியாவில் எந்த நகரத்தில் உள்ளது? இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பாப்புலேஷன் சயின்ஸ். இல்ல, நியூ டெல்லி தவிர. நீங்கள் ஏ அணியினர். இப்போ சரி, வாய்ப்பு பி அணியினர் கொடுப்போமா? நீங்க முயற்சி பண்ணுங்க. சென்னையில இல்ல, சென்னையில இல்ல. நான் சரியான விடை சொல்லிடுறேன். இந்த நிறுவனம் மும்பையில் உள்ளது. இது 1956ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டு நிதியுடன் தொடங்கப்பட்டது. மக்கள் தொகை குறித்த பிரச்சனைகளை அறிவியல் ஆராய்ச்சி நடத்துதல், மக்கள் தொகை ஆய்வுகளில் கல்வி மற்றும் தொழில்முறை பயிற்சி அளித்தல், ஆலோசனை சேவைகள் அளித்தல் ஆகியவை இந்த நிறுவனத்தினுடைய பணிகளாகும். இப்போ நிகழ்ச்சியுடைய கடைசி சுற்று. முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. மிஷன் மௌசம் என்பது எந்த துறையின் முன்னேற்றத்திற்காக தீட்டப்பட்ட திட்டமாகும்? வெதர் ஃபோர்காஸ்டிங், சர்வைலன்ஸ், கிளைமேட் ரிலையன்ஸ். வெரி குட், வெரி குட். ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். வானிலை மாற்றங்களை துல்லியமாக கணிக்கும் ஒரு திட்டமாகும். இது வானிலை முன்னறிவிப்பு, காலநிலை ஆராய்ச்சிகளில் இந்தியாவின் திறன்களை மேம்படுத்துதல், காலநிலை மாற்றங்களுக்கு தயாராகுவது போன்றவை இத்திட்டத்தின் நோக்கமாகும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எம்எல் போன்ற செயற்கை நுண்ணறிவு மற்றும் எந்திர கற்றல் மூலம் இத்துறையை மேம்படுத்துவதும் இதனுடைய நோக்கமாகும். இப்போ அடுத்தது பி அணிக்கு போயிடலாம். நமோ ட்ரோன் தீதி யோஜனா என்னும் திட்டம் யாருக்காக, அவர்களின் எந்த துறை முன்னேற்றத்திற்காக வரையறுக்கப்பட்டுள்ளது? நமோ ட்ரோன் தீதி யோஜனா என்னும் திட்டம் யாருக்காக? முதல்ல அவர்களின் எந்த துறை முன்னேற்றத்திற்காக? செல்ஃப் ஹெல்ப்டு குரூப்ஸ், அவங்களுக்காக இந்த நமோ ட்ரோன் தீதி யோஜனா அந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. வேற என்ன பண்ணுவாங்க அதில் வந்து விவசாயத்தை எப்படி ட்ரோன் எப்படி எடுத்துட்டு போகலாம் அடுத்த கட்டத்திற்கு. வெரி குட், வெரி குட். அப்படின்னு இந்த ஸ்கீமோட செல்ஃப் ஹெல்ப்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் ஏதாவது ட்ரோன்கள் மூலியமாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். மகளிர் சுய உதவி குழுக்களில் அங்கத்தினர்களாக உள்ள பெண்களுக்கு ட்ரோன்களை இயக்குதல் மற்றும் அவைகளை விவசாயத்தின் முன்னேற்றத்திற்கு எவ்வாறு பயன்படுத்துதல் போன்ற பயிற்சிகளை அளித்தல் இத்திட்டத்தின் நோக்கமாகும். 15,000 பெண்களுக்கு ஆளில்லா விமானங்கள் எனப்படும் ட்ரோன்களை வழங்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. சரிங்களா? இப்ப நிகழ்ச்சியினுடைய கடைசி கேள்விக்கு வர்றோமா. இது சி அணியினர். நல்லா கேளுங்க. எண்ணெய் வித்துக்களின் இறக்குமதியை குறைக்கவும் உள்நாட்டில் எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியை பெருக்கவும் இந்தியா கொண்டு வந்துள்ள திட்டத்தின் பெயர் என்ன? நீங்க முயற்சி பண்றீங்களா? பி அணியினர். நான் சொல்லிடுறேன். நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில் சீட்ஸ்.
சரிங்களா? அதுதான் முக்கியம். இத்திட்டம் அக்டோபர் 2024 அறிமுகம் செய்யப்பட்டது. இத்திட்டத்திற்காக இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் ரூபாய் 10,103 கோடிகள் ஒதுக்கப்பட்டது. எடிபிள் ஆயிலுக்கு நம்ம இம்போர்ட்டை செலவு பண்ணாமல் நம்ம உள்நாட்டிலேயே பெருக்கிறதுக்காக தான் இந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியுடைய முடிவுக்கு வந்திருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோமா? 16 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 100 பாயிண்ட்ஸ், பி டீம் ஸ்கோர் 135 பாயிண்ட்ஸ், சி டீமோட ஸ்கோர் 100 பாயிண்ட்ஸ், பி டீம் 135 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க. ஃபாலோட் பை ஏ அண்ட் சி ஈச் வித் 100 பாயிண்ட்ஸ். 135 மதிப்பெண்களை பெற்று பி அணியினர் முதல் இடத்தை பிடிக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய தலா 100 மதிப்பெண்கள் எடுத்து ஏ அணியினர் சி அணியினர் ஆகிய 2 அணிகளும் 2வது இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுதல்கள். நிறைய திட்டங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் ரொம்ப அழகாக அதெல்லாம் சொன்னீங்க, விடைகள்லாம் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி மிகவும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம். இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள். வினாடி வினா நிகழ்ச்சியை நடத்துபவர் TK பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் M ஸ்வேதா, K கோமதி, G ராம்குமார், A கங்காதரன், K புவனா, E சோபனா.